தந்தை தாயும் நீ என் உயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ புனையலால் மற்றொரு துணை காணே அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே. உத்தவருக்கு பகவான் கிருஷ்ணர் உபதேசித்த இந்த உத்தவ கீதையில் தியாகம் செய்வதை பற்றிய ஒரு பெரிய உபதேசமானது இங்கு நிகழ்கின்றது. தியாகம் என்பதும் சந்நியாசம் என்பதும் ஒன்றுதான். சந்நியாச லட்சணம் சொல்லிடுறார். அனைத்தையும் விட்டு விடுதல், சம்யக்கு நியாசம், முழுமையாக விட்டு விடுவது, விட்டு விட்டேன் என்ற எண்ணத்தையும் விட்டு விடுவது. விட்டு விட்டேன்னு சொல்லிட்டு மனசுல விட்டுட்டேன்னு சொல்லிட்டு தான் விடலன்னு சொல்றார். விட்டு விட்டேன் என்று ஒருத்தர் சொன்னார். காசிக்கு போனார், ஏதோ ஒன்று விடணும்னு சொன்னாங்க, தெரியாத காப்பியை விட்டுட்டு வந்துட்டு அவரால் காப்பியை விட முடியல. அப்புறம் மறுபடியும் இங்கேருந்து என்ன பண்ணார், மறுபடியும் ஃப்ளைட்டு பிடிச்சி காசிக்கு போனார். அங்கே போய் மறுபடியும் ஒரு சங்கல்பம் பண்ணார், விட்டுட்டேன்ட்டு வந்துட்டார். விட்டுட்டேன்றத விட்டுட்டேன். அப்போ சில பொருள்களுக்கு சில விஷயங்களுக்கு நாம் அடிக்ட் ஆகிருக்கோம். அதில் சந்நியாசம் என்பது தியாகம். குருநாதர் சந்நியாசம் கொடுக்கும்போது அதுதான் சொல்றார். 2 கையும் வசத்திட்டு அந்த சிவராத்திரி தண்ணி அவ்வளோ வெதுவெதுப்பாக சூடாக இருக்கும், சில்லுன்னு இருக்கும். வாய் என்ன பண்ண டைப் அடிக்கும். அன்னைக்கு முழுக்க பட்டினி வேறு. சன்னியாசம் வாங்கின ரூபாய் கொஞ்சம் உப்புமா கொடுப்பாங்க, கிச்சடி போல. வேற கையை இடுப்பளவு தண்ணி நின்றுட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவார். என்ன சொல்லுங்க, சன்னியஸ்தம் மையா சன்னி. நல்ல சத்தமா சொல்லுப்பா. எங்க சத்தம்? எல்லாத்தையும் விட்டுட்டேன் 3 தடவை சொல்லு. எல்லாத்தையும் விடுறதுக்கு எதனா இருந்தா தானே விடுறதுக்கு. ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பண்ற? சன்னியாசம் சாதாரணமா இல்லை. ஆக சந்நியாச லட்சண, சந்நியாசத்தினுடைய லட்சணமான தியாகம் உபதேசிக்கப்பட்டது. சந்நியாசம் என்பது ஞானத்தை பெறுவதற்காக மட்டும்தான் சந்நியாசத்தை சாஸ்திரமானது ஒப்புக்குது. விவகாரம் பண்றதுக்காக சந்நியாசம் தர்மப்படி சாஸ்திரப்படி சொல்லி இருக்கல. ஆனால் சமுதாய காரியங்களுக்காக சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது வேற. ஆக சந்நியாச லட்சணம். ஆக நீங்கள் உங்கள் மூலமாக எனக்கு சந்நியாச ஸ்வரூபமான தியாகம் எனக்கு நன்கு இங்கு உபதேசிக்கப்பட்டது. நீங்க என்ன தியாகம் பண்ண சொன்னீங்க. எவைகளை? அனைத்தையும் ஒன்று விடாமல். மொத்தம்னா மொத்தம்தான், ஏதோ கொஞ்சம் அப்படிலாம் இல்லை. அடுத்து உத்தவர் சொல்ல போற அடுத்த ஸ்லோகத்துல, இதுவரைக்கும் காலில் பார்த்தோம், அது என்னால் முடியாது. ஓப்பனா ஒத்துக்கிடுறார், மறைக்கல. என்னால் இயலாது, என்னால முடியலன்னு சொல்றார். ஆனால் அப்படி தியாகம் செய்ய எனக்கு முடிய வேண்டும். அதற்கு எனக்கு உபதேசத்தை கொடுங்கள், அறிவை தாருங்கள் சொல்றார். அறிவை தந்து என்னை காப்பாற்றுங்க. அறிவை தந்து வேற எதுவும் இல்லை. அன்னை போலும் அருள்மிகுக்கும் மண்ணும் ஞான வரதனே. என்ன கொடுத்தார் குருன்னா, என்னையே எனக்கு அளித்த நின்னையான நினை. என்னத்தான் எனக்கு கொடுத்தீங்க. கூப்பிட்டு ஒரு லாக்கரை திறந்து ஏதோ பெருசாக ஏதோ எடுத்து கொடுத்தார். ஒரு பெரிய செக்கில் மொத்தமாக பிளாங்க் செக்கு கொடுத்து என்ன வேணா போட்டுக்கோ. என்ன கொடுத்தா நமக்கு என்ன வெடிய போகிறதா? நிறைய போகிறது. இந்த உலகம் முழுக்க நம்முடைய கைவசத்துக்கு வந்தாட. கடல் ஏன் சும்மா இருக்கு? அங்கேயும் போகணும். ஆசைக்கோர் அளவில் அகிலமெல்லாம் கட்டி ஆள்னு கடல் மீதுல ஆணை செலவு நினைவரணும். அது மட்டும் இருக்கு. அதில் நான் தியாகம் பண்ணணும், அது எனக்கு முடியல. எல்லாத்தையும் தியாகம் பண்ண உங்களை என்னால் தியாகம் பண்ண முடியல. அதுதான் இங்க விஷயமே. சொல்றது எனக்கு புரியுது, ஆனால் என்னால் முடியும் என்று தோன்றவில்லை. ஓப்பனா சொல்லிடுறேன். ஆகவே ரொம்ப அழகா சொல்றா, தியாக துஷ்கரக
தியாகத்தை அவ்வளவு சுலபமாக செய்துவிட முடியாது. ரொம்ப அழகா சொல்றார். இதுவே பெரிய வேதாந்த விசாரம் தான். ஒவ்வொரு விஷயமும் பெரிய விஷயமா தான் இருக்கு. தியாகம் என்பது மிக மிக கடினம். ஆக மீண்டும் பகவானை அழைக்கின்றார். ஹே பூமன். இந்த பூமன் என்ற வார்த்தை சாந்தோக்கிய உபநிஷத்துல பிரம்மத்தை பத்தி சொல்றதுக்காக வந்து பூம வித்யா பூமன். ரொம்ப பெரிய விசாரம் அங்க இருக்கு. இந்த உபநிஷத்தை கேள்விப்பட்டிருப்பா தெரியல. தசோ உபநிஷதங்களே சாந்தோக்கியம் இருக்கு. பூமன், பூமன்றது பிரம்மத்துக்கு என்ற வழங்கப்பட்ட பெயரில் ஒன்று. பிரம்மம் சொல்லி சொன்னா பூமன்னால ஒரே அர்த்தம் தான் இலக்கணப்படி. பிக்கெஸ்ட்னு சொல்லி அர்த்தம். பெரியதற்கெல்லாம் பெரியது. இந்த உலகத்துல எதற்கெல்லாம் இடம் கொடுத்துருக்கு, எதெல்லாம் பெருசு சொல்றோமோ அதை விட பெருசு. உத்தவர் உபநிஷத்துலாம் படிச்சிருக்காருன்னு தெரியும். நான் ஒரே ஆசிரியர் சொல்றார். இல்லை என்றால் இந்த வார்த்தை அவருக்கு அப்படியே தெரியும்னு சொல்லி கேட்கிறார். பூமன், பூம வித்யா. அனைத்திலும் பெரியவர் அவர்தான். பெரியவர் அவர்தான். தலைவர். ஆக பிரம்மஸ்வரூபமே நீங்கள் சொன்ன தியாகமானது தியாக துஷ்கரக ரொம்ப கடினம் சொல்லி சொல்றார். ஆனா முடியாதுன்னு சொல்லலையா, அது ஒரு விஷயம் சொல்றாருங்க பாருங்க. கடினம், தியாகம் செய்வது கடினம். நீங்க முடியாததை கூட சொல்லல. அப்ப கடினம் என்பது முடியாதுன்றது வித்தியாசம் இருக்கு. முடியாதுன்னா முடியவே முடியாது, கடினம்னா முயற்சி பண்ண முடியும். இப்போ கணக்கு நிறைய பேருக்கு கடினம் சொல்றாங்க. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, சுலபம், அதை தான் 100க்கு 100 மார்க் வாங்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா இப்ப பார்த்தேன், தமிழ் ஆசிரியர் முந்தில அவ்வளவு மார்க் போடவே மாட்டாங்க. என்ன அப்படி தலைகீழா நின்று எழுதினா கூட 55-60 மேல போடவே மாட்டாங்க. ஒரு பொண்ணு 100க்கு 100 வாங்கியிருக்கா தமிழ்ல. ஆச்சரியமா இருக்கு. இப்ப தாராளமா போடுறாங்க போல இருக்கு. இல்ல அந்த பொண்ணு ரொம்ப நல்லா செய்திருக்கலாமாக்கும், நம்மளுக்கு ரெண்டும் புரியல. ஆனா எந்த ஆசிரியர் எதுல மார்க் வாங்கலாம், ஹிஸ்டரியில வாங்கலாம், பிசிக்ஸ்ல வாங்கலாம். நம்ம படிக்கும் பொழுதெல்லாம் தமிழ் ஆசிரியர் மனசுவதும் மார்க்கே போட மாட்டாங்க. அதில் மனப்பாட பகுதி அந்த பாட்டுக்கு மட்டும்தான், செய்களுக்கு மட்டும்தான், குறளுக்கு நாலடியார், பெரிய புராணம் அதெல்லாம் இருக்கும் பாருங்க, திருவிளையாடல் போனால் அந்த பாட்டு எழுதணும், அது பண்ணால் மார்க் 3 மார்க் போடுவாங்க, வேற எதுக்கும் போட மாட்டாங்க. ஆக கடினம் சொல்றார். இது ரிலேட்டிவ் வேர்டு தான் சொல்றார். யாருக்கு என்பது அங்க பார்க்கணும். ஐயே மெத்த கடினம் யார், ஐயே மெத்த சுலபம் அது யார், அது இருக்கு. ஆக காமானாம் விஷயாத்மபிகி, அது தியாகத்தோட சேர்த்துக்கணுமா. யாருக்கு பொருள்களில் ஆசை அதிகமாக இருக்கின்றதோ, பற்று அதிகமாக இருக்கின்றதோ, அவர்களால் தியாகம் செய்ய முடியாது. அதுதான் இங்க விரும்புகின்ற பொருள்களில் பற்று, அதை விடுறது முடியாதுன்னு சொல்றார். இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்களை பற்று உடையவர்கள் அவர்களால் என்ன பண்ண முடியாது, தியாகம் செய்வது என்பது மிக மிக கடினம். ஏன் கடினம் சொல்லி சொன்னா, வெளியில் உள்ள பொருள்களில் உள்ள பற்று அதிகமா இருக்கு. பாருங்களேன், ஒரு வீடு இருக்கு, நிறைய நாள் பழகிட்டோம். அந்த வீட்டுக்கு எதனா ஒரு சின்ன சிரமம்னா கூட நமக்கு என்ன ஆகி விடுகின்றது, அந்த வீட்டில் ஒரு கிராக் விழுந்துடுது, நாம கிராக் ஆகிடும். ஒரு புது கார் வாங்கிட்டு வருவோம், வரும்போது பையன் தெரியாது ஏதோ சைக்கிள் கீறிட்டான்னா நம்ம உடம்பு மேலே பெரிய கீறல் வந்தது போல அவ்வளோ இருக்கும். அப்படி ஆகி தவிக்கிறோம், துடிக்கிறோம். இது ஒரு பொருள் தானே, அப்படி இல்லை. ஆக இன்னொரு கருத்தை உத்தவர் சொல்றார். வெளியில் இருக்க பொருள்களை பற்றி விட முடியல ராகம். அடுத்து இன்பத்தை தரும் பொருள்களில் வெளி விஷயங்கள் பற்றி இருப்பதற்கு காரணம் என்னன்னா, உங்கள் மீது பக்தி இல்லாததுதான் பகவானே இந்த பொருள்களில் பற்று வருவதற்கு காரணம். அழகான ஒரு பொருள் கருத்து சொல்றார். ஏன் இந்த பொருள்கள் விட முடியலன்னா, அது மேல உள்ள பற்று. ஏன் அதன் மேல எங்களுக்கு பற்று வந்ததுன்னா, உன்னை பற்றவில்லை, ஆகவே அந்த பொருள்களை பத்தி நிக்கிறேன்னு சொல்றார். தாய்மன்னர் சொல்றார், அவன் ஆகிய மேனில் அன்பை வளர்த்தேன், மடக்கி கொண்டான் என்னை தன்னுள், சற்றும் வாய்ப்பேசா வண்ணம் மரபும் செய்தான் சொல்றார். உங்கள் மீது பற்று வைப்பதற்கு பதிலாக இன்னும் பல பொருள்களை வெளிப்பொருள் பற்று வைத்து விட்டேன். ஆக மனதில் ஏதோ ஒன்றின் மீது பற்று இருப்போம், பிடித்திருப்போம். பகவானை பிடிக்கல, அதனால மற்றொரு மேல பிடிப்பு வந்துடுச்சு. பகவானை பிடிச்சு அதுவும் பற்று தானே என்று சொன்னால், ரொம்ப அழகா இங்க சொல்றாங்க, பகவான் அந்த பற்றை ஞானமாக மாற்றி தந்து விடுவார். பகவான் மீது வைக்கின்ற பற்று ஞானமாக மாறி வரப்போகின்றது. மற்ற பொருள்கள் வைக்கின்ற பற்று
நமக்கு துன்பத்தை துயரத்தை கொடுக்கின்றது விட முடியாமல். ஆக உங்கள் மீது பக்தி இல்லாத காரணத்தால் தியாகத்தை செய்ய இயலவில்லை. காரணம், உங்கள் இடத்துல என் மனசு வரல, பொருந்தல. அந்த அன்பை பற்றி நான் உலகத்தின் மீது வைத்து விட்டேன். அப்படிப்பட்டவர்களால் எப்படி இந்த உலகத்தை தியாகம் செய்ய முடியும்? சுதராம் தொயி சர்வாத்மன் அபக்தைஹி சொல்றார். உங்கள் மீது பக்தி இல்லாத காரணத்தினால் தியாக துஷ்கரக, தியாகம் செய்வது கடினம், கண்டிப்பாக முடியலன்னு சொல்றார். ஓப்பனா ஒத்துக்கிடுறார், மறைச்சி இல்லை. இந்த இன்டெலெக்சுவல் ஹானஸ்டி சொல்றாங்க பாருங்க, அது போல என்னால முடியல சொல்லிடணும். ஏதோ மனசுல வச்சுட்டு வெளியே வரணும், இல்லை 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 அப்படின்னு சமாளிக்கிறதுல சமாளிஃபிகேஷன்லாம் இல்லை. ஓப்பனா சொல்லிட்டார், என்னால முடியல. குரு இடத்துல அப்படி சொல்லிடணும், பகவான் இடத்துல சொல்லிடணும். ஏன்னா பகவான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறார். உள்ளத்தினுள்ளே ஒளித்தண்ணி ஆட்டுகின்ற கள்ள கருணையான் காணும் தரமாம், தாய்மன்னர் தான் சொல்றார். என் உள்ளத்திலேயே இருந்துகிட்டு இருக்க, அப்புறம் நான் எப்படி அதை மறைக்க முடியும்? நீங்கள் சொன்ன அந்த தத்துவமானது கடினம். பகவானை மீண்டும் ஒரு சொல்லால் சொல்றார், சர்வாத்மன், அனைத்துமாய் இருப்பவரே. நீங்க தான் எல்லாமா இருக்கிறீங்க, நீங்க தான் அனைத்தும். நீங்க எங்க இல்லை, எல்லாம் நீங்களா தான் இருக்கு. நீங்க உங்களுள்ளதான் எல்லாம் இருக்கு, அதுதான் உண்மை. அதுல அவர் இருக்கார் இல்ல, அவர் உள்ளதான் எல்லாம் இருக்கு, அவர் தான் எல்லாமே ஆகியிருக்கு. தாய்மன்னர் அழகா ஒரு இடத்துல சொல்ற, அனைத்துமாய் நின்றாயே யான் வேறோ நின்னை நினைக்குமாறு எங்கே நிகழ்த்தாய் பராபரம். எல்லாம் நீயா தானே இருக்க, உன்னை தவிர்த்து வேற என்ன இருக்கு? தொய் உங்களிடத்தில் பக்தி இல்லாததால் அயம் தியாக சுதுஷ்கரக, என்னால் தியாகம் பண்ண முடியல. இத்திமே மதி, இது என்னுடைய உறுதியான எண்ணம் கருத்துன்னு சொல்லிடுறான். மனசுல இருக்கு அப்படி சொல்லு. நாம சொல்லணும் சில நேரத்தில், எல்லாம் என் மனசுல இருக்கவங்ககிட்ட சொல்லிட்டோம் நான், உண்மையா இல்லவே இல்லை. அது சுத்தமான பொய், ஜம்மு காலத்து வடிகட்டின பொய். ஆமா. ஆக மனசு விஷயத்துல அந்த காரணத்துல நான் மூழ்கி இருக்கிறேன்ப்பா. அப்படிப்பட்டவர் கண்டிப்பாக தியாகம் செய்ய முடியாது. ஏனென்ற விஷயத்தில் மூழ்கி இருக்கேன், அது நானும் விதிவிலக்கு இல்லை. ஏனென்றால் உங்களிடத்தில் எனக்கு பரிபூர்ணமான அந்த சரணாகதி, முழுமையாக என்னை ஒப்படைப்பது, உங்களிடத்தில் முழுமையாக பற்று வைப்பது இல்லை. நம்ம சொல்லுவோம் எல்லாம் சுவாமி பார்த்துவார். ஆமா, எல்லாம் அவர் பார்த்து இருந்தா கூட நாம கொஞ்சம் அப்படியே வச்சுக்கணும், அப்படிதான் நினைக்கிறோம். அனன்ய சிந்தையந்தோமாம் ஏ ஜனாக பரிபாசத் தேஷாம் நித்திய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமேகம். இந்த யோகக்ஷேமம் மகாமேகம் என்ற வார்த்தை எல்ஐசியில் போட்டு வச்சிருப்பாங்க, அதுக்கு தான் பயன்படும். எல்லாவற்றை எவன் ஒருவன் விட்டு விட்டு என்னையே முழுமையாக சரணடைந்து விடுகின்றானோ அவனுடைய தேவைகளையும் மறுபடியும் அவனுக்கு கொடுத்த அந்த தேவைகளை பாதுகாப்பதையும் யோகக்ஷேமத்தை நாம் பண்றோம். யோகம் என்றால் இல்லாததை கொடுப்பது, க்ஷேமம் என்றால் அதை காப்பாற்றுவது, கொடுத்ததை காப்பாற்றுவது. ரெண்டும் நாம் பண்றேன்ற. இது சன்னியாசிகளுக்கு பகவான் செய்து கொடுத்த சத்திய வாக்கு என்பது ஆச்சாரியருடைய உபதேசம். சன்னியாசிகள் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. ஆக மேலான உன்னிடத்துல பற்று இல்லாததுனால நான் இதுல பற்று வச்சிருக்கேன். அவர்கள் மனம் மேலானதுல பற்று வைக்கணும்னா கீழானதுல சென்று விடுகின்றது. அப்ப என்ன பண்ணணும்? அதற்கு மேலானதுல பற்று வைக்க முயற்சி பண்ணணும். அதற்கு வழி என்னன்னா சத் சங்கம், நல்ல விஷயங்கள், மீண்டும் மீண்டும் இந்த விஷயங்களே நன்கு சிந்திப்பது. ஆக உன் மீது அன்பு செலுத்தாமல் இருக்க முடியாது, ஆனால் பண்றது இல்லையே. அந்த அன்பை நான் பக்தியாக மாற்றிக்கொள்ளவில்லை. நான் அந்த அன்பையெல்லாம் கீழான அழிகின்ற, மாறுகின்ற, மறைகின்ற பொருள்களின் மீது வைத்து விட்டேன். என்ன பண்ணணும்? அதை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றணும். அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபர. அன்பால் கரைந்து கரைந்துருகி அண்ணா அரசு எனக் கூவி பின்புற்றல் சேயன விழிநீர் பெருக்கி பெருக்கி பித்தாகி துன்பக் கடல் விட்டு அகழ்வேனோ சொரூபானந்த சுடற்போது. அங்க விஷயத்துல பக்தி செலுத்த காரணம், தியாகம் செய்யாத காரணம் இறைவன் மீது பக்தி செலுத்தாததுதான். ஆக இந்த 2 ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கார் சொல்லி பார்த்தா 14 15 அடுத்த ஸ்லோகத்தில் இந்த தியாகத்தை நான் செய்ய வேண்டும் என்று எனக்கு அதற்கேற்ற அறிவை கொண்டு கேட்க போறார். இவருக்கு தெரிஞ்சிடுச்சான் என்ன, தியாகம் தான் லட்சியம். தியாகே நைக்கே அமிர்தத்துவ மானசு.
தியாகம் என்பது சந்நியாசம், சந்நியாசம் என்பது தியாகம் என்பது ஒரே அர்த்தம்தான். ஆக யார் தியாகம் செய்தார்களோ அவர்களுக்கு இறைவன் மீது முழுமையான பற்றும் அன்பும் வரும். அந்த தியாகத்தை அவ்வளவு சுலபமாக செய்ய இயலாது. இதுவும் உண்மை, முடியலன்றது உண்மை. அதான் சொல்லுவாங்க, சாஸ்திரமானது என்ன பண்ணுதுன்னா இல்லாத சொல்றது இல்லை, அதே நேரத்தில் நம்ம உள்ளத்துல என்ன இருக்கோ அது அப்படியே அழகா படம் பிடிச்சி காட்டு. புரியுது, பகவானுக்கு தெரிகின்றது. அதனால தான் உபதேசம் இங்க நடக்கிறது. அவ்வளவு சுலபம் இல்லை, வாயில சொல்லிடலாம், ஆனால் சுலபம் இல்லை. எது விடுவது? ஒரு பொருளை சம்பாதிக்கிறது ரொம்ப கடினம், ஆனா அதை விட கடினம் அதை என்ன தெரியுங்களா? அதை விடுறது. அதை விடுறது இவ்வளோ பெரிய அளவுக்கு சம்பாதிச்சு பெரிய கடினமா தெரியலையா? அதை விட கடினம் அதை விட்டு விடுவது. ஆக வாழ்க்கையில் எது சக்சஸ் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு சொல்லி சொன்னா, விட வேண்டிய நேரத்தில் அதை விடுதலே நம்ம வாழ்க்கையோட சக்சஸ் சொல்றோம். வாழ்க்கையிலே பார்க்கலாம், நாம் இருந்து கஷ்டப்பட்டிருப்போம், நிறைய சம்பாதிச்சிருப்போம், நிறைய சாமானியமாக இருந்திருப்போம், நிறைய அவமானங்கள், துக்கங்கள், துயரங்கள் எதெல்லாம் இல்லாத துக்கப்பட்டோமோ வருத்தப்பட்டோமோ கடினமாக உழைச்சிருப்போம், ரொம்ப சாதாரணமாக இருந்திருப்போம். கிடைக்க வேண்டிய உணவு கூட கிடைச்சிருக்கா, காலையில் செருப்பு கூட கிடைச்சிருக்காரு, வேறு எதுவும் கிடைச்சிருக்கா, பண்ணியிருக்கோம். ஆனால் ஏதோ உழைப்புனால பகவான் அணுகிறங்க நம்முடைய பிராரப்தம் நமக்கு நிறைய சிலதெல்லாம் சேர்ந்துருக்கும். அது சேர்த்தது கூட பெருசு இல்லை, அதையெல்லாம் பொறுப்பாக அடுத்து வர தலைமுறை இடத்துல இல்லை பையன் இடத்துல யார் இடத்துலையோ பொறுப்பாக நாம் உயிரோடு ஜீவித்தமாக இருக்கும் பொழுதே பொறுப்பாக இந்தாப்பா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கறதுருக்கு. அதுவே பெருசு. வேற யாரும் தெருவில் போகிறவங்களுக்கு கொடுக்கல, நம்ம பையனுக்கு கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசிப்போம். அவன் என்ன பண்ணுவான, விட்டுடுவான, அழிச்சிடுவான, என்ன பண்ணுவான், ஏது பண்ணுவான்னு தெரியும். மனசார அவ கொடுக்குறோம். நம்ம கொடுக்கலன்னா அவன் பிடிங்க போறான், அது வேற விஷயம். என்ன ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருப்பான், அந்த கிழமை எப்போ மண்டையை போட போய், கிழமை எப்போ மண்டையை போட போய், போக மாட்டுறாரு வெளியே சொல்லணும் மனசில் நினைச்சிட்டு இருப்பான். இதெல்லாம் அனுபவமானு கேட்காதீங்க, உலகத்தில் இருக்கிறது எல்லாம் சொல்றாங்க. ஆக பகவான் இங்க தியாகத்தில் ஆரம்பிச்சிருக்கார். தியாகம்தான் நிஸ்ரேயஸ் என்பது உத்தவர் புரிஞ்சிருக்கார். நாம என்ன புரிஞ்சுக்கணுமா? தியாகம்தான் மோட்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தியாகத்துக்கும் மோட்சத்துக்கும் ரொம்ப தூரம் இல்லை. எப்படி ஸ்ரத்தைக்கும் ஞானத்துக்கும் ரொம்ப தூரம் இல்லை, அது போல தியாகத்துக்கும் மோட்சத்துக்கும் ரொம்ப ரொம்ப தூரம் இல்லை. அதனால அற்றது பற்றானால் உற்றது வீடு. பற்று அற்று விட்டது என்றால் உடனே கிடைப்பது வீடு அல்லது மோட்சம். திருவள்ளுவர் மோட்சத்தை பத்தி சொல்லன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நிறையவே சொல்லியிருக்கார். பிறவி பெருங்கடல் நீந்துவர்னு என்ன அர்த்தம்? நீந்தாதார் இறைவனிட்டு சேராதார், வீடு தானே. முதலே சொல்லிட்டார். இந்த மூணு ஒழுங்கா இருந்தா வீடை பத்தி தனியா சொல்ல வேண்டியது அதிலே வந்துடுது, நிறைய சொல்லியிருக்கார். ஆக தியாகம் என்பது மோட்சம் என்றால் அடுத்து சம்சாரம் துயரம் என்பது என்ன? பண்டிதர்கள் துயரப்படுவதில்லை. பகவானுடைய முதல் உபதேசம் அர்ஜுனை பார்த்து சொல்றார், பண்டிதர்கள் துயரப்படுவதில்லை, ஆனால் நீ பண்டிதனை போல பேசுகின்றாய், ஆனால் துயரப்படுகின்றாயே அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ரொம்ப அறிவாளின்னு நினைச்சேனே அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை ரொம்ப நல்லவர் நினைச்சேனே அப்படின்னு என்ன அர்த்தம்? நானு சோசந்தி பண்டிதாக. கீதையில் அங்கே பெரிய ஒரு விசாரம் பண்ணோம், அழகாக அந்த வார்த்தைகளை போட்டு படிப்படியாக நம்ம ஒரு பெரிய ஒரு விசாரம் பண்ணினோம். இங்கே தான் வகுப்பில் பண்ணினோம். ஆக அதே போல தியாகம் என்ற விஷயத்தில் ஒரு விசாரம் இருக்கு. தியாகம் மோட்சம் சொல்லி சொன்னா சம்சாரம் என்பது, சம்சாரம் வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க, சாமி எங்க சம்சாரத்தோட தான் வந்திருக்குன்னு சொல்லாதீங்க. இங்க சாஸ்திர வார்த்தை சம்சாரம் சொல்லி சொன்னா மீண்டும் மீண்டும் ஒன்றிலேயே உழன்று வருகின்ற அனுபவங்கள். சம்யக்கு சரதி இதி சம்சாரம். இக சம்சாரே புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சம்சார் ஜடரே சயன இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருப்பையா பாரே பாரிமுக முரார். பகவத்கீதை பஜகோவந்தி சொல்றார் ஆதிசங்கர்.
சம்சாரம் வந்து மீண்டும் மீண்டும் ஒன்றில் ஓண்டுகிட்டு இருக்கு. பண்ணுறது தானே பண்ணுறோம். சாப்பிட்றோம், தூங்குறோம், அப்புறம் காலையில் எழுந்திருக்கிறோம், எல்லா வேலையும் பார்க்குறோம், எல்லா விவகாரம் பண்ணுறோம், மறுபடியும் சாப்பிட்றோம், தூங்குறோம். இதே தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு என்ன பண்ணுறோம்? ஆக சம்சாரம் சொன்னால் விடுவது மோட்சம் என்றால் விட முடியாததுதான் சம்சாரம் சொல்றார். ரொம்ப அழகா தெளிவா சுருக்கமா சொல்லிடுறார். ஆக விடுவது மோட்சம் என்றால் நம்மால் விட முடியாதது, விட முடியாது இருப்பதுதான் துயரம். சம்சாரத்தை பிடிக்கலன்னா துயரம்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அவங்களே உங்களுக்கு அப்படி இருந்தா அது வேற. ரெண்டு பேரும் மாத்திக்கணும். எங்க சாமி எங்களே சொல்றீங்கன்னு சொல்றாரு. ஆக தியாகம் சொன்னா மோட்சம். ஆக சம்சாரம் என்பது அத்தியாக அமோக்ஷக, ரெண்டுத்துல ரெண்டு ஆ போட்டு. ஆக தியாகம் செய்யாம இருப்பது சம்சாரம். தியாகம் செய்ய முடியாம இருப்பது எதனால்? பற்று ராக. ராகம் சொன்னா காம்புவதி கல்யாணி ராகம் இல்ல, பற்றுன்னு சொல்லி அர்த்தம். ராகம் சொல்லி பற்றுதான் தியாகம் செய்யாததுக்கு காரணம். சரி, இங்க பற்று என்றால் எதில் உள்ள பற்று? அனாத்ம வஸ்துக்களில் உள்ள பற்று. ஆத்மா அனாத்மா ரெண்டு தெரியும் இல்லையா? நான் அல்லது ஜீவன் அல்லது பரம்பொருள், அது ஆத்மான்னு சொல்லி சொல்லும். அதற்கு அந்நியமானதெல்லாம் என்ன? அனாத்மா. சுலபமா சொன்னா இந்த உடல் முதல் கொண்டு இந்த உலகம் வரை எல்லாம் என்ன? அனாத்மா. இந்த அனாத்மாவை வைத்த பற்று. இப்ப ஆத்மாவை பற்றி கொள்வதா அனாத்மாவை பற்றி கொள்வதா? ஆத்மாவை பற்ற வேண்டாம், ஏன்னா அது முடியாது. என்னையே நான் பற்றி கொள்வது என்பது எங்க நடக்கிறது? இருக்கு, நானே அதுவா இருக்கேன். இப்போ நான் ஆத்மான்னு தெரிஞ்ச பிற்பாடு தான் ஆத்மாவா? ஆத்மா தெரியாத பொழுது நான் ஆத்மாவா? யோசிப்பார். நான் ஆத்மா தெரிஞ்ச பிற்பாடு தான் நான் ஆத்மாவா? நான் ஆத்மா தெரியாத பொழுது நான் ஆத்மாவா? எப்பவுமே ஆத்மா. ஆக ஆத்மாவை பற்ற முடியாது. அது நானாக என் சொரூபமாக இயல்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அனாத்மாவை தான் நான் பற்றி பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக இங்கு பற்று என்று சொல்லும் பொழுது நாம் ஆத்மாவைத்தான் பற்றி கொண்டுள்ளோம். இங்க ஆத்மாவை விட சொல்லல. ரொம்ப நல்லதா போச்சு சுவாமி சொல்லிட்டு போறேன். அனாத்மாவை விட சொல்லிதான் இங்க பேச்சே. ஆக அனாத்மாவை விட முடியாதுதான் சம்சாரம். அதான் சொல்றார், பற்றினால் தான் அனாத்மாவை விட முடியவில்லை. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு. எவ்வளவு அழகா தமிழ்ல பாருங்க விளையாடுறார். ஆக அனாத்மாவில் பற்று வருவது சம்சாரம். அனாத்மா என்றால் என்ன? உடலும் உலகமும் இதை நான் என்று நினைத்தல் தான் பற்று. இந்த உடலையும் உலகத்தை, அதுல பாருங்க, உலகத்தை கூட எனக்கு வேறா இருக்கு, அதை கூட என்னுடையது சொல்லலாம். இப்போ இந்த பென்சில் என்னுடைய சொல்லலாம், இந்த கிளிப் என்னுடைய சொல்லலாம், இது என்னுடைய வீடு சொல்லலாம், இது என்னுடைய மகள் சொல்லலாம், இது என்னுடைய மகன் சொல்லலாம், இது என்னுடைய சேர் சொல்லலாம், என்னுடைய கார் சொல்லலாம், பங்களா சொல்லலாம். வெளியில இருக்க பொருள்கள் எல்லாம் என்னுடையது. அதையே விட முடியல. ஆனா அடுத்து இந்த உடல் இடத்துல வந்துட்டு பிற்பாடு இந்த உடலை நாம என்ன நினைக்கிறோம்? நானாவே நினைக்கிறோம். ஆனா உண்மையில் இந்த உடலும் என்ன? இந்த பொருள்களை போல அதுவும் என்னுடையதுதான். என்னுடைய வாழ்க்கைக்காக என்னுடைய கர்மத்தினால் நான் எவைகள் எல்லாம் சேர்த்து உபயோகப்படுத்துறோனோ அதே போல என்னுடைய கர்மாவினால் தான் இந்த உடலை சம்பாதித்துள்ளேன். இந்த உடலும் என்ன? என்னுடையதுதான், நானே இல்லை. ஆனால் இந்த உடலை என்ன பண்றேன்? நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்? ஆத்மான்னு ஒன்று இருக்கு, அதுதான் நான், அதுதான் என்னை எவ்வளவு செய்து கொண்டுள்ளது. இந்த உடலில் நான் ஆத்மாவாக இருந்து வசித்து கொண்டுள்ளேன்னு தெரியாததுனால இந்த உடலை நான் சொல்லி சொல்றேன். ஆனா சில நேரம் சொல்றோம், டாக்டர்கிட்ட போயிட்டு நான் சரியில்லைன்னு சொல்றது இல்லை, சொன்ன மேல அப்படி பார்த்துடுவார், அவர் ரெஃபர் பண்ணிடுவார். யார் என்னுடைய உடம்பு சரியில்லை, என்னுடைய தலை வலிக்குது, என்னுடைய கை வலிக்குது, என்னுடைய மனசு சரியில்லை, நான் சரியில்லைன்னு சொல்றது இல்லை. ஆனா அது ஒரு சமயம் சொல்றோம். ஆனா நாம் என்ன நினைச்சு இந்த உடலை நான் என்று நினைச்சிருக்கோம். உடலை நான் சொல்லி நினைச்சிருக்கோம். நான் என்ற பொருள் உடலை ஒரு பொருளாக வைத்திருக்கின்றோம். ஆக உடலும் உலகமும் அனாத்மா, அதை நான் என்று நினைத்திருக்கின்றேன். சரீரம் பிளஸ் ஜகத்து, உடலும் அனாத்மா தான், இந்த உலகம் அனாத்மா தான்.
ஏன் உடலையும் உலகத்தை பிரித்து சொல்றேன்னு சொன்னா, உடல் என்ற அனாத்மாவிற்கு உலகில் உள்ள சில பொருள்கள் தேவைப்படுகின்றது. 2 நாளுக்கு முன்ன சாப்பிட்ட இட்லி, பரோட்டா, மசால் தோசை அதுதான் இந்த உடம்பு. வேணும்னா உடம்புல கட் பண்ணி பார்த்தா இட்லி தோசைலாம் தெரியாது. அது போய் ஜீரணம் ஆகி இவ்வளவு நாள் சாப்பிட்ட உணவு தானே இந்த உடம்பு. ஆக இந்த உடலுக்கு வெளியிலிருந்து பொருள்கள் தேவைப்படுறது, உணவு தேவைப்படுறது. மீண்டும் என்ன கேட்கறது? ஒரு தடவை சாப்பிட்டா போதுன்னுதா? மறுபடியும் இல்ல அது நல்லா இருக்கு, அது வாங்கிட்டு வாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஏற்கனவே சாப்பிட்ட இட்லி தோசை தான் இந்த உடல். அப்போ இது உள்ளே இருக்குது ஜீரணமான இட்லி தோசை. அதே என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் இட்லி தோசையை கேட்குது. அப்போ இட்லியே கேட்குது. மசால் தோசை கேட்குது. இதில் இன்னொன்று இருக்கு. சில பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா, சாஸ்திரம்லாம் படித்த உடனே நான் சொல்லக்கூடாது அப்படிலாம் என்ன வந்துடுது. அது என்ன பண்ணுவாங்க, இந்த உடம்பு அது கட்டைன்னும், அந்த கட்டையில் போகிறோன்னுன்றாங்க. அது வேறு விஷயம். இந்த கட்டைக்கு கொஞ்சம் சாயல், இந்த கட்டைக்கு 2 இட்லி வேணும், கட்டை இட்லி சாப்பிடணும். அது அர்த்தம் இந்த உடம்பு தான் அர்த்தம். நேரடியாக சொல்லிட்டு போகலாம். சில பேர் ரொம்ப வேதாந்தம் படிச்சுட்டு ரிசர்வேஷன் ஆஃபீஸுக்கு போனேன். உங்கள் பேர் என்ன? பேர் தெரியாது. உங்கள் வயசு எத்தனை? ஆத்மாவுக்கு வயசு இல்லைன்னா போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆத்மா எங்கன்னா ட்ராவல் பண்ண கொஞ்சம் விவரமானது. ஆத்மா எங்கேயும் போகாது, ட்ராவல் பண்ணாது, போயிட்டு வாங்கன்னு. என்ன சொன்னாலும் உடம்ப தான் சொல்கிறோம். அந்த கட்டையில் இதில் போகிறேன், கட்டையில் போகிறது அது வேறு. இந்த பாதக்குரடு போடுவாங்களே அதில் போகிறேன்னு சொல்ல, கட்டையில் போகிறேன்னு அது வேறு அர்த்தம் இருக்குது. ஆக 2 நாளைக்கு முன்னே சாப்பிட்ட உணவு தான் இப்போ இருக்க உடம்பு. ஆக அன்னமயமான உடல் அன்னத்தை தான் தேடிக்கொண்டுள்ளது. ஆக அனாத்மாவான சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ உடலும் உலகமும் ஆக உள்ள அனாத்மா மீது உள்ள பற்று தியாகம் செய்ய முடியாத காரணம் அனாத்மாவில் வந்த பற்று. சரி, இந்த பற்று வர காரணம் தான் என்ன? அனாத்மாவில் ஏன் தான் பற்று வந்தது? பொருளை விட முடியாமல் அது பற்று வர காரணம் என்ன சொல்லி சொன்னா, அதுக்கு அடுத்து சொல்றாங்க. வேதாந்தத்தை ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஏதோ சொல்லிட்டு அவ்வளவுதான் அப்படி சொல்லி விடுறதில்லை. அதை தோண்டி துருவி ஆராய்ந்து அதற்குரிய தெளிவான பதிலை பெறுவது வரையிலும் சாஸ்திரம் விடுறதில்லை, குருவம் விடுறதில்லை. நமக்கு அழகா சொல்லி கொடுத்துறாரு. ஆர்வம் இருந்து அமைதியாக உட்காந்து கேட்டோம்னா, இல்லைன்னா மேம்போக்கா சொல்லிட்டு சொல்லி விட்டுடுவார். எந்த ஒரு விஷயத்தை அப்படிதான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா பொறுமையும், குருவிடத்துல ஒரு பக்தியும், சாஸ்திரத்து மேல ஒரு நம்பிக்கையும் வைத்து இந்த விஷயங்கள்லாம் பொறுமையா அமைதியா கேட்கணும். அதுக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் குவாலிட்டி டைம் கொடுத்து கொஞ்சம் டெடிகேட் பண்ணணும். அதுக்காக தான் எனக்கு இதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு மற்ற விவகாரங்கள் எல்லாம் எனக்கு சிரமமா இருக்கு, விட முடியல. விவகாரத்தினால என்னால் மனசுல செலுத்த முடியல. கொஞ்சம் அமைதியா வெளிப்பட்டு நான் இதெல்லாம் கேட்கணும். அதுக்கு என்ன வேணும்னா அதுக்காக தான் சன்னியாசமே. ஞாபகம் சாஸ்திரத்தை கேட்க ஞானத்தை பெறுவதற்காக. இதுக்கு காரணம் அந்த கரணமாகிய அந்த மனதில் அதிருப்தி வந்ததால் தான் நான் ஒன்றை பிடித்திருக்கின்றேன். அதிருப்தி இருந்ததுனால தானே அந்த அதிருப்தியை சரி பண்ணுவதற்காக, அதை திருப்திப்படுத்துவதற்காக பொருளை கேட்குறேன். அது இருந்தால் எனக்கு திருப்தியா இருக்கும், இவர் இருந்தால் திருப்தியா இருக்கும், அவர் இருந்தால் திருப்தியா இருக்கும், அவர் இல்லைன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும், அப்படிதான் நினைக்கிறோம். அது மனதில் உள்ள அதிருப்தி தான் இந்த பற்றுக்கு காரணம். திருப்தி என்ற ஒன்று வந்துவிட்டால் நாம் ஒன்று பிடிக்கவே மாட்டோம். அது ஒன்று பாருங்க, சாப்பாடு இருக்கு, எவ்வளவுதான் உயர்ந்த அவ்வளோ டேஸ்டா இருக்க அந்த உணவு தெரியும் சாப்பிடாத ஒரு சுவையான உணவா இருந்தா கூட எது வரையிலும் சாப்பிடுவோம், சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு ஸ்டேஜ் ஐயா வேணாம் ஆளை விடுங்க எந்திரிச்சு ஓடியே வந்துடுவோம். உண்மை தாங்க. அது போல முழு திருப்தி அடைந்த மனசு ஒன்றை பற்றி நிற்காது. ஆக என்ன பண்ணணும், அவன் ஆகிய மேனில் அன்பே வளர்த்தேன்னா ரொம்ப அழகான வார்த்தை. அந்த பற்றை எடுத்துட்டு போய் வேற இடத்துல வச்சுட்டோம்னா இது மேல இல்லை. அந்த பற்றை அவர் என்ன பண்றார், தன்னை பற்றி அறிவை கொடுத்து நம்மளை மோட்சத்தில் நிலை பெற வைத்து விடுகின்றார். அது திருப்தி என்ற ஒன்று வந்து விட்டால் ஒன்றை நாம் பிடிக்க மாட்டோம். சாதாரணமாக மனதில் திருப்தியாக இருந்தா
ரொம்ப அழகா சொல்ற அனுபவம் போல இருக்கு. மனதுல திருப்தி இருந்தா உடலும் கூட திருப்தியுடன் அமைதியா இருக்கும்னு சொல்றார். மனதுல ஒரு மாதிரி அப்படி இருந்தா தான் அந்த உடம்பும் ஒரு மாதிரி அலைபாஞ்சுக்கிட்டு இருக்கும், கண்ணு இந்திரியங்கள் எல்லாம். ஆக அதிருப்தி பற்று இருந்தாலே ஒரு டென்ஷன் தான். அதை விட்டு விட்டா ரிலாக்ஸா இருந்தோம்னு வச்சுக்கோமே, அதுவே திருப்தி. இனி அடுத்த கேள்வி, இந்த அதிருப்தி தான் என் மனசுல ஏன் வந்தது? இந்த படியை ஞாபகம் வச்சுக்கணும். தியாகம், அது என்னால் விட முடியல. தியாகம்னா விட்டு விடுறது. அது பற்று காரணம். பற்று எதுல? இந்த உடல் மீதும் உலகத்தின் மீதும் அனாத்மா மீது வைத்த பற்று. அந்த பற்று தான் ஏன் வந்தது சொல்லி சொன்னா, மனதில் உள்ள அதிருப்தி. இந்த அதிருப்தி தான் ஏன் மனசுல வந்தது? பற்றுக்கு காரணம் நிறைவின்மை. அதிருப்திக்கு காரணம் என்ன? இந்த நிறைவின்மைக்கு காரணம் என்ன? சென்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட்னஸ் சொல்றான். நிறைவின்மை. நிறைவின்மைக்கு என்ன காரணம்? இதுவரையில சாதாரணமா விஷயம் பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் தான் ஒரு ஜம்ப் பண்ண போறோம். எங்கன்னா வேதாந்தத்துக்குள் இப்பதான் பெரிய ஒரு டைவ் அடிக்க போறோம். வேதாந்தம்ன்ற ஒரு பெரிய கடலுக்கு. இதுவரை ஆஸ்திகனும் நாஸ்திகனும் ரெண்டுமே பிரச்சனை இல்லை, ஒன்றுதான். பழைய சினிமா பாட்டு வந்து பாடினார், நான் ஆஸ்திகனானேன் அகப்படவில்லை, நான் நாஸ்திகனானேன் அவர் பயப்படவில்லை. நாஸ்திக நாடு அவருக்கு ஒரு ஓட்டா போயிடுச்சு. எந்த எலெக்ஷன் நிற்க போறாரு சாமி? இதற்கு மேல்தான் நமக்கு சாஸ்திரம் துணை புரியணும், சாஸ்திரத்துக்குள்ள போகணும். அதிருப்திக்கு காரணம் அனாத்ம அபிமானம். அனாத்மாவான உடலில் உள்ள அபிமானம் இல்லையா? இதுக்கு முன்னே எனக்கு தெரியல. இந்த உடல் மீது உள்ள நான் என்ற அபிமானம். அப்படி அபிமானம் வைத்த உடனே உயிரினுடைய தர்மம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? நம்முடைய தர்மம் ஆயிடுச்சு. ஆத்மாவுடைய தர்மம் எல்லாம் இந்த உடலினுடைய தர்மமா மாத்திக்கிட்டோம். அதனால என்ன? ஆத்மாவை பற்றி தெளிவில்லை, அல்லது உடலினுடைய தர்மத்தை எல்லாம் ஆத்மா மீது ஏற்றி வைத்து விட்டோம். ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் ஒரு வீடு வாங்கிறதுக்கு ரெடி ஆயிட்டார், எல்லாம் ரெடி பண்ணி வாங்கிட்டார். வாங்காத வரையில் அது நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான், ஒரு ஏதோ ஒரு பொருள் பார்த்துக்கிட்டே இருக்கும். வாங்கிட்ட உடனே என்ன ஆகின்றது? ஒண்ணுமில்லை, ஒரு கடையில ஒரு போய் பார்க்குற ஒரு பொருள் வாங்காத வரைக்கும் வேடிக்கை பார்த்துருப்போம். அந்த பொருளை வாங்கின பிற்பாடு அதுல இருந்து என்ன வந்து விடுகின்றது? அது என்னுடையது, என்னுடைய பொசிஷனுக்கு வந்துடுச்சு இல்லையா? அதான் சொன்னார், ஒருத்தர் பிளாட் ஆகி பிளாட் ஆயிட்டார். காரணம் என்ன? அந்த பிளாட்ல இருக்க ஒவ்வொரு குறையும் வாங்கின பிற்பாடு தெரிய வருது, இவர் பிளாட் ஆயிட்டார். அது பிளஸ் பாயிண்ட்லாம் கேட்க கேட்க நல்லா இருக்கு. பிறகு அதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம். அது என்ன ஆயிடுச்சுன்னா, சொன்னார், கட்டில் ரொம்ப அருமையான கட்டில், இவ்வளவு விலை அவ்வளவு விலை என்ன. அது வாங்கிட்டார். வாங்கி படுத்தா தூக்கமே வரல. என்னன்னா அது விலையை நினைக்கும் போதெல்லாம் தூக்கம் வரலையா அவர். தூங்கின பிற்பாடு ஏதோ 50-60 கிலோ விழுந்து கிடக்குது. ஊர் தெரியுதா, பேர் தெரியுதா, ஆண் தெரியுதா, பெண் தெரியுதா, என்ன தெரியுது, எந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். அது ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னா அவ்வளவுதான், நம்ம ஃபவுண்டேஷனை போயிட்டு. இதற்கும் காரணம் என்ன? அது என்னுடையது. உண்மைதான், அபிமானம் வந்துடுது. இந்த சொல்லுவாங்க வீடு ரிஜிஸ்டர் பண்றதா என்னன்னா, அது அபிமானத்தை இன்னும் பலப்படுத்துறதுக்காக தானே. அது இதெல்லாம் ஏன் சாமி சொல்றீங்க, எங்க வயிற்றுச்செல்லாம் கொட்டிக்காதீங்கன்னு சொல்லாதீங்க இல்லையா? அதெல்லாம் இருக்கிற விஷயங்கள். ஆக அபிமானம் வந்தாயிற்று. அப்புறம் என்ன? அது மமகாரமாக என்னுடையது என்ன வந்தாயிற்று. உடனே அதனுடைய தர்மம் எல்லாம் நம்முடைய தர்மம் ஆகிவிட்டது. அது நல்லா இருந்தா இவரும் நல்லா இருக்கார், அது நல்லா இருந்தா இவரும் நல்லா இல்லை. ஆக அபிமானம் வந்து விட்டால், அபிமானம் எதில் வைத்தோமோ அவனுடைய தர்மம் எல்லாம் நமக்கும் வந்துவிடும். இந்த உடலில் அபிமானம் வந்துட்டா என்ன ஆகிடுது? இந்த உடலுக்கு வர தர்மம் எல்லாம் நமக்கும் உரியதாகி விடுகின்றது. ஸ்தூல சரீரத்தில் பசி எடுத்தால் எனக்கும் பசி வந்து விட்டது. சூக்ஷ்ம சரீரத்தில் ஆசைகள் வந்தால் எனக்கு என்ன அவஸ்தைப்படுறேன், அதிருப்தி இருக்கின்றது. ஆக பற்றுக்கு காரணம் அதிருப்தி, அதிருப்திக்கு காரணம் ஷரீர அபிமானம். அதனால என்னால தியாகம் பண்ண முடியல. தியாகம் பண்ண முடியாத காரணம் ராகம், ராகத்துக்கு காரணம் அதிருப்தி, அதிருப்தி காரணம் அபிமானம். இதுதாங்க படி. ஏன் அபிமானம் வந்தது? ஏன் அனாத்மாவில் நான் என்ற புத்தி வந்தது? ரொம்ப சுலபமான பதில், ஆனா கடினமான பதில் தான்.
நான் யார் என்று எனக்கு தெரியவில்லை. தான் எவ்வரோ தொணவார் எவ்வரோ தலிசு கொண்டு. நான் யாருன்னு எனக்கு தெரியல. என்னை யார் என்று அறியாத அங்க தேசத்தில் வரிதே காமத்தீவில் சிக்கி உள்ள வான்பொருள் தோற்கவோ வந்தேன் நான் தோழி. ஆனந்த கழிப்பில் நிறைய சொல்றாரு தாய். என்னை யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா என்று அழிகிற இந்த காயத்துல என்ன பண்ணிருக்கேன், அதுதான் உண்மை நினைச்சிருக்கேன். ஆனா இதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் ரியாலிட்டி கொடுத்துருக்கார் தாய்மானவர். இந்த உடலை பத்தி சொல்லியிருக்கார். என்ன தெரியுங்களா, நம்ம ரொம்ப அப்படி இருக்க போற என்று மழியும் இக்காயம் இத்த ஏதுக்கு மெய்யென்று இருந்தீர் உலகு ஒன்றும் அறியாத நீரோ எமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டு. இதெல்லாம் எதுக்காக சொன்ன, இந்த அறிவெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வைத்துக்கொண்டு நாம் எப்படி அமைதியாக நிறைவாக ஆனந்தமாக எல்லா ப்ராப்ளம் இருந்தாலும் சந்தோஷமா வாழ முடியுமோ அதுக்கான அறிவு தான் வேதாந்தம் தருது. ஞாபகம், வேதாந்தம் படிச்சா, கீதை படிச்சா, பகவத்கீதை படிச்சா, அல்லது உத்தவ கீதை படிச்சா, உபனிஷத் படிச்சா, நமக்கெல்லாம் பிரம்மசூத்திரம்லாம் படிச்சா இது செத்த பிற்பாடு ஏதோ அதுக்காக இல்லை. இந்த உலகத்துல இந்த உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எப்படி எந்த அளவிற்கு அமைதியா நிறைவா தெளிவா உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கலாம், அதுக்கான அறிவை தான் கொடுத்துருக்கு. அதுக்காக கொஞ்சம் நேரம் செலவு பண்ண இப்படி வந்து சத்சங்கத்துல கேட்கணும். எனக்கு நேரமே இல்லை சுவாமி சொன்னா அதான் சொல்லுவோம். அதாவது ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தினம் ஒரு 1/2 மணி நேரம் உடற்பயிற்சிக்கோ அல்லது நடைப்பயிற்சிக்கோ யோகாசனத்தை செலவு பண்ணலன்னா வாழ்க்கையினுடைய நிறைவில் அந்த ஆரோக்கியத்துக்காக எல்லா நேரம் செலவு பண்ணணும். ஆரோக்கியம் பேர் வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தா என்ன இருக்கும்? அவர் பேரும் ஆரோக்கியம், எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலே இருக்கார். அதுபோல் கொஞ்சம் இதெல்லாம் அறிவை பெறுவதற்கு கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணணும். இப்போ நேரம் இல்லைன்னு சொல்லி சொன்னா அப்புறம் அவரும் என்ன பண்ணும், எனக்கு நேரம் இல்லை வந்துருப்பான்னுவார். அதனால உண்மையான நான் யார் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் அனாத்மாவில் அபிமானம், அனாத்மாவில் அபிமானத்தினால் அதிருப்தி, நிறைவின்மை, நிறைவின்மையினால் பற்று, பற்றினால் என்ன தியாகம் பண்ண முடியவில்லை. இந்த அபிமானத்துக்கு தான் என்ன காரணம்னா அவிவேகம், அறிவின்மை, அஜ்ஞானம். என்ன, எதை பற்றி அறிவின்மை, எதை பற்றி அறியாமை? ஆத்ம அஜ்ஞானம். என்னை பற்றிய அறிவு எனக்கு இல்லை. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்களே, கைவல்லிங்க நாவணியத்தை ரொம்ப அழகான சிஷ்யம் கேட்பான். தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் உண்டோ குருவே. இப்போ அவர் சொல்றாரு, இந்த அளவு கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அவங்கள பத்தி அவங்களுக்கு தெளிவான அறிவு இல்லைப்பா. அது சொல்ற, அது எப்படி அது நீங்க சொல்றீங்க? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களை பத்தி அறிவு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேட்ட சொல்றாரு எவ்வளோ பயோடேட்டா, நான் சோன்சோ, இன்னாருடைய சன் ஆஃப் சோன்சோ, இந்த ஊர், இந்த படிப்பு, இவ்வளோ செல்வம், இப்படி எல்லாத்தையும் எடுத்து நிறைய சொல்றாரு, பயோடேட்டா சொல்றாரு. அப்போ அவங்கள பற்றி அவங்களுக்கு அறிவில் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இதெல்லாம் சொல்றதுனால தான் சொல்றேன். இதெல்லாம் உடல் வந்ததுனால், உடலை சம்பந்தப்படுத்தியதுனால் இந்த உலகத்தில் உனக்கு வச்சிருக்கிற விஷயங்கள். உண்மையில் நீ இந்த உடலும் இல்லை. உண்மையில் நீ யார் என்றால் நீ ஆத்மா. பாராதி பூதம் நீ அல்லை, உன்னி பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் என் அன்பாய் உரைத்த சொல்ல ஆனந்தம். இந்த உடல் மனது கூட நீ இல்லைன்னு சொல்லி, மனசு கூட நீ இல்லைன்னு சொல்ற, அதுவே நமக்கு புரியறது இல்லை. அதை விட மனசு நான் இல்லையா, அது எப்படி? அது ஆத்ம அஜ்ஞானம், தன்னை பற்றி அஜ்ஞானம். எது ஆத்மா எது அனாத்மா என்ற அஜ்ஞானம், அல்லது மித்தியாத்வ அஜ்ஞானம். இதெல்லாம் உண்மையில் உண்மை இல்லை, தோற்ற மயக்கங்களோ காட்சி பிழைதான்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் உண்மையில் உண்மை இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்ம இப்போ போய் சாப்பிட போறோம், காலையில் இட்லி சாப்பிட்டது உண்மை இல்லையாண்ணா? அப்போ உண்மையா இருந்து இப்போ உண்மை இல்லை தான், வயிற்றுல போய் எப்படி ஆயிடுச்சு, அது வேற. உண்மையில் உண்மை இல்லை. கண்ணில் காணும் காட்சியாகவும் கலைந்து போகும் மேகங்கள். பாரதியார் அழகா அந்த பாட்டெல்லாம் சொல்லியிருக்கார். அவர் பாரதியார் பாடலாம் படிச்சு பாருங்க, பெரிய மகான் ஞானி. அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். சாதாரண கவிஞன் இல்லை, பெரிய ஆத்ம ஞானத்துடைய அந்த வரிகள்லாம் வெளியில தெரியல. முண்டாசு கவிஞன் இன்னும் சொல்றோம். அற்புதமான ஆத்ம தத்துவ ஞானத்தை அழகான வார்த்தைகளை தெளிவா சொல்லியிருக்கார். மித்தியாத்வ அஜ்ஞானம், அனாத்மா பொய் என்ற அஜ்ஞானம். அனாத்மா பொய் நமக்கு தெரியல, அறிவில்லை. பொய்யான உலகத்தை மெய்யா நிறுத்தியன் புந்திக்குள் இந்திரஜாலம் சாதிக்குதே, இதனை வெள்ளம் உப்பாய் நீ தந்தருள்வது என்று புகழ்வான்னு கேட்கிறார்.
பொய்யெல்லாம் ஒன்றாய் பொறித்து வைத்த பொய் உடலை மெய் என்றால் மெய்யாய் விடுமோ சொல்றார். ஆனா இந்த உடலுக்கு மெய்யின் ஒரு பேரு. ஆனா இதுல என்ன இருக்கிறதுல என்னன்னா பொய் தான்றார். பொய்யெல்லாம் ஒன்றாய் பொறித்து வைத்த பொய் உடலை மெய்யின்னு சொன்ன மெய்யாயிடுமான்னு கேட்கிறார். ஆத்மா சத்தியம் என்பது தெரியாததுதான் சொல்றார். இந்த அவிவேகம், இந்த அஜ்ஞானம் எப்படி வந்தது? அஜ்ஞானம் தான் காரணம் சொல்லிட்டோம். அவிவேகம், இந்த அஜ்ஞானம் தான் எப்படி வந்து எங்கிருந்து வந்தது? பிறக்கும் பொழுதே என்னிடத்தில் வந்து சேர்ந்தது. எப்ப வந்ததுன்னு கூட எனக்கு தெரியாம என் இடத்துல அஜ்ஞானம் இருக்கு. அஜ்ஞானம் இருக்கு என்பது கூட எனக்கு தெரியாம இருக்கு அஜ்ஞானம். ஆக நம்முடைய ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி என்னவா? அந்த உலகத்துல வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னவா? அஜ்ஞானம் என்பதே ப்ராப்பர்ட்டியா இருக்கு. அது நம்ம கையில இல்லை, பகவான் கொடுத்து அனுப்பிட்டார். என்ன பண்றதுக்கு? யாரை சொல்ல முடியும்? உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்ன சொல்லி குற்றம் இல்லை தான். தாய்மலர் பேருக்கு ஒரு மாதிரி சொல்லுவார், தன்னையே நோவனோ பிறரையே நோவனோ தற்கால மதி நோவனோ பந்தமானது தந்த வினையை நோவனோ பரமார்த்தம் ஏதும். அது போல நமக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆத்மாவை பற்றி அஜ்ஞானம் எப்போது வந்து நமக்கு தெரியாது. அது பகவான் நம்ம படைக்கும் போது நம்மோட வந்து இருக்கின்றது. அது உங்க கையில இல்லை, நம்ம கையில இல்லை, அது பகவானை போட்டு அனுப்பிட்ட ஒரு விஷயம். இந்த அஜ்ஞானத்தினால் சரீரத்தில் அபிமானம், சரீர அபிமானத்தினால் சரீர தர்மம் நம்முடையதாகின்றது. அதனால் அதிருப்தி, அந்த அதிருப்தியால் அதிருப்தியுடைய விளைவு பற்று, பற்றுடைய விளைவால் நாம் எதையும் விட முடியவில்லை. சுலபமாக விட்டு விடுன்னு சொல்றோம், ஆனா சுலபமா விட முடியுமான்னா? ஒரு காஃபியை விட முடியலைங்க நம்மளால. பிறக்கும் போதே காஃபி நம்ம கூட வந்தது. ஒரு காஃபி டீயை நம்மளால விட முடியல. ரிஷிகேஷுக்கு கேம்புக்கு போயிருக்கோம். அங்க போய் அங்க கிடைக்கிறது சாப்பிடறதுல மனசு வருதா? அங்க போய் இட்லி தோசை தான் செய்யணும். அங்க இருந்து எப்படா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கும்னு பார்த்து இறங்கின உடனே அவங்கவுங்க பை மற்ற இருக்கா தெரியல, நேராக எதிர்க்க இருக்க ஹோட்டலில் போய் நல்ல ஒரு 4 சாம்பார் இட்லியும் ஒரு மசாலா தோசை சாப்பிட்டு சாப்பிட்றது பழகலையே. சுலபமாக விட்டுடுன்னு சொல்கிறோம். விடணும்ன்றா எவ்வளவும் உள்ளே போகணுமா, இவ்வளோ வேலை செய்தால் தான் விட முடியும்னு சொல்கிறார். மாய மயக்கிருக்க பற்றொழிந்தேன் என்ற இந்த மயக்கம் எனக்கேன்னு கேட்குறார் தாய். மாய மயக்க நேரத்தை நான் விட்டுட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், வாயில தான் சொல்கிறேன். ஆகவே அடுத்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக கேட்கிறார், என்னால் அவ்வளவு சுலபமாக விட முடியாது பகவானே, நான் பற்று விட்டேன்னு வாயில சொல்றேன், மனசு விடல. நீங்கள் சொன்ன இந்த தியாகத்தை நான் எப்படி செய்ய முடியும்? என்ன செய்தால், எதை நான் அடைந்தால் இந்த தியாகத்தை அடைய முடியுமோ அதை எனக்கு உபதேசம் செய்யுங்கள். தனக்கு என்ன வேணுன்றதை தெளிவாக சொல்லணும் குருவிடத்தில். அவருக்கே தெரியாத அண்ணா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, குரு ஒன்று மாட்டு டாக்டர் இல்லை, மாட்டுக்கு தான் தெரியாது எனக்கு என்ன உடம்புன்னு சொல்லி சொல்லணும். அவருக்கே தெரியாத, என் மனசு புரியாதண்ணா, அவரே அவர் மனசு மித்தியான்னு உட்காந்துருக்காரு, அவர் எழுதியெல்லாம் பார்த்துட்டு இருக்க போறார். நிறைய பேருக்கு அதுவே. இந்த 16ஆவது ஸ்லோகத்தில் கடைசி சொல் பாருங்க, அனுஷாதி ஷாத்திமாம் என்று அர்ஜுனன் சொன்னா, இங்க உபதேசித்து அருளுங்கள், டீச் மீ ப்ளீஸ் சொல்லி கேட்கலாம். எனக்கு தயவு செய்து உங்களோட உபதேசத்தை கொடுத்தருளுங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, குருமார்களிடத்துல, தத்துவம் தெரிஞ்ச குருமார்களிடத்துல, ஒரு ஞானி இடத்துல போய் உபதேசத்தை வாங்கும்போது அவர் சும்மா வார்த்தையில சொல்லல, நம்மை புரிந்து கொண்டு கைவில் நவனித்து அழகா சொல்வார், அடங்கிய விருத்தியான். சிஷியனை பார்க்கும்போது ரொம்ப நல்லவனா இருக்கானே, பாவம் நொந்து நூடுல் சாய்ந்த நம்ம இடத்துல வந்து சேர்ந்துருக்கிறான், அதாவது வேடனுடைய வலையில் பட்டு ஓடி வரும் மான் போல ஓடி வந்திருக்கிறான், பகவானே உன்னை நீங்க தான் சரண் சொல்லி அடைஞ்சிருக்கான், நல்லவனா இருக்கான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து, அவன் கண்ணை பார்த்து அவனுக்கு ஆசுவாசப்படுத்தி அந்த வார்த்தை அருளோடு கூடிய வார்த்தையாக அவன் மனசுல சேர்ந்து தைத்து அவன் மனசுல துயர நீங்கணுன்ற அந்த அருளோடு சொல்ற உபதேசம் தான். இங்க உபதேசம்னு அதுதான் அர்த்தம். ஏதோ பார்க்க கல்லூரியில மற்ற இடத்துல ஒரு சொற்பொழிவாளர்கள் பேசுறது போல இல்லை. சாஸ்திர விஷயத்தை, தத்துவ விஷயத்துல, விசாரத்துல உபதேசம் என்பது குரு சிஷியனை பார்த்து சொல்லும் பொழுது அவர் மனசுல நினைச்சு அவனுக்கு அந்த வார்த்தையை சொல்ற, அது போய் அவன் மனசுல தைக்கும், அது போய் அவன் மனசுல பலன் தரும், அவன் மனசை துயரத்தை நீக்கும். அதான் அனுஷாத்தி ஷாத்திமாம் அர்ஜுன் அங்க கேட்டான், எனக்கு உபதேசித்து அருளுங்கள், டீச் மீ சுவாமின்னு சொல்லி கேட்கிறான். யாருக்கு?
உங்களுடைய சேவகனாக உங்களிடத்திலே ஒப்படைத்து கொண்ட இந்த சிஷ்யனுக்கு உபதேசித்தருளுங்கள். சிஷ்யஸ்தே அகம் சாத்திமாம் பிரபன்னம். என்னுடைய இயலாமை, என் மனதில் இருக்கக்கூடிய துக்கத்தை துயரத்தை போக்கிக் கொள்ள எனக்கு அறிவில்லை என்று நன்கு தெரிந்து உங்களிடத்துல சரணடைந்திருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆனந்தமா இருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கீங்க. அதே போல நானும் ஆகணும் சுவாமி. அதெல்லாம் விட பின்னால்தான் தெரிய போறது. எனக்கு இப்போ இருக்கிற துயரம் எல்லாம் போகணும், அதுக்காக உங்களை வந்து அடைஞ்சிருக்கேன். அவ்வளவுதான். நம்பினேன் கண்டு அருள்வாயின்னு சொல்றது போல. ஆக இங்க சிஷ்யன் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன தெரியுங்களா? சிஷ்ய யோகிய. உபதேசத்தை பெறுவதற்கு தகுதியானவனுக்கு பெயர் தான் சிஷ்யன். ஆகவே மாணவனாகிய எனக்கு அப்படி சொல்லும் பொழுது என்னவா? அவனுடைய பணிவை காட்டி விடுகின்றான். இதுதான் சிஷ்யனுக்கு லட்சணம். பகவானுடைய யாதவ குலத்துல முக்கியமான ஒரு உத்தவர். அவர் சொல்றார், பெரிய அறிவாளி தான், இறைவனுக்கு பகவான் கிருஷ்ணனுக்கு பக்தர் தான், பண்பானவர். அது இருந்தாலும் சொல்றார், தங்களுடைய தொண்டனாக அனுஷாதி. பகவானே, உங்களிடத்துல நான் உங்களுடைய தொண்டனாக சிஷ்யனாக உங்களை சரணடைந்திருக்கின்றேன். தாயினும் இனிய நின்னை சரணென அடைந்த நாயே, பேயினும் கடையனாகி பிதற்றுதல் செய்தல் நன்று. தாய்மன்னர் கேட்கிறார், தாயை விட கருணை உடைய உன் இடத்துல நாயை விட கடையனாகி நான் உங்களுக்கு சரணடைஞ்சிருக்கேன். பேயை நான் திரும்ப வேண்டாம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. பகவான் எனக்கு உபதேசம் செய்யுங்கள். எதற்காக உபதேசம் கேட்கிறேன்? நீங்கள் தியாகம் செய் என்று சொன்னீர்கள், நான் அதை செய்ய இயலாதவனாக இருக்கின்றேன், செய்வது கடினம் என்று எனக்கு தெரிகின்றது. ஆக எனக்கு எந்த அறிவை தந்தால் நீங்கள் சொன்ன தியாகத்தை நான் செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட அறிவை உபதேசித்து என்னை தியாகம் செய்ய வையுங்கள். அந்த தியாகத்தை செய்து நான் சாதிக்க வேண்டும். அதான் சொன்னார் ஒருத்தர். இந்த உலகத்துல பெரிய ஒரு சாதனை என்ன தெரியுங்களா? நாம வாழ்நாள் முழுக்க வாழ்நாள் சாதனையார் சொல்றாங்களே, ஒன்றை முழுமையாக விடுவது. இவர் இந்த உலகத்தை விடணும்னு சொல்லி நினைக்கிறார், அதுவே அச்சீவ்மெண்ட் நினைக்கிறார். இந்த உலகத்தை தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறார். உலகத்துல எதை அடைந்தாலும் நாம் அடைஞ்சது இந்த உலகத்துல ஏதோ ஒரு போர்ஷன் தான் இருக்குமா. உடுப்பது நாழி, இந்த 9 நாழி, உடுப்பது 4 முழம், எண்ணுவது 80 கோடி, அதுவும் இல்லைன்னுறார் திருக்குறள்ல. ஆக இங்கு தியாகம் என்பது எல்லாவற்றையும் சேர்த்து விடுவதுதான், விடணும். அதான் சொல் யதாகம், எவ்விதம் நான் சம்சாதயாமி, அதை அடைவேன், அக்காம்ப்ளிஷ் பண்ணுவேன்னு சொல்லி கேட்கிறார். நீங்கள் சொன்னதை எவ்விதம் அடைவேன்னு சொல்லி கேட்கிற. அப்ப அவர் மனசுல என்ன இருக்கு? பகவான் சொல்லிட்டார், நம்ம அடையணும் அது சொல்லி தெரியும். இந்த யது மகாராஜா அவதூத சுவாமி இருக்கு, சன்னியாசி, நம்ம பார்க்க போறோம். சந்திக்கிறார். அவர் என்னவா இருக்காருன்னா, அவர் கௌப்பீனம் தான். கௌப்பீனவந்தக கழு பாக்யவந்தக. ஒரு மரத்துக்கீழே இருக்கார், கௌப்பீனம் தான் கட்டிக்கிட்டு இருக்கார், ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கார். ராஜான்னா எவ்வளவு இருக்கும்? அவன் கேட்குற, உங்களுக்கு ஒன்றுமில்லை, இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, எனக்கு எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா இல்லை, என்னதான் உங்களை இடத்துல இருங்க சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, எல்லாம் இருந்து நமக்கு சந்தோஷம் இல்லை, ஒன்றும் இருந்தால் சந்தோஷம். என்னதான் உங்கள் இடத்துல இருக்கு? என் இடத்துல இல்லாத ஏதோ ஒன்று உங்கள் இடத்துல இருக்கு, அதை நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். வரும்போது நம்ம பார்க்க போறோம். ஆக நீங்கள் சொன்னதை எவ்விதம் அடைவேன், அவ்விதம் எனக்கு உபதேசம் செய்யுங்கள். நீங்கள் சொல்லுகின்ற தியாகம் தான் உயர்ந்தது இல்லையா, அதுதான் ஸ்ரேயஸ், நன்மையை மோட்சத்தை தரும் என்பது எனக்கு நன்கு புரிந்துள்ளது. இனி ஒன்றும் புரிஞ்சிருக்கு, அந்த தியாகம் அவ்வளவு சுலபமில்லை என்பதும் புரிந்திருக்கு. ஒரு படிப்பு படிக்கிறான்னா ஒரு பையனுக்கு அது எடுக்கிற சப்ஜெக்டை பற்றிய தெளிவு இருக்கணும். தெரியாத எடுத்துட்டு பின்னால வந்துடக்கூடாது, படிக்க முடியாது, கஷ்டப்படக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணுவோம், அப்பா இடத்துல நீங்கள் சொன்னீங்கன்னு எடுத்தோன்னுவான் கடைசி வரைக்கும். அதனால தான் என்ன பண்ணேன்னா, படிக்கும்போது உனக்கு உன்னால் முடியும்னா எடுன்னு சொல்லணும். இது படித்தா நல்லது நானும் நினைக்கிறேன், வாஸ்தவம் தான், நீ முடிவு பண்ணுன்னு சொல்லணும். இல்லைன்னா நம்ம ஆசைக்காக அவனை கொண்டு அங்கே உட்கார வச்சுட்டு அவன் கடைசி வரைக்கும் அப்பாவை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருப்பான், உங்களுக்காக. நன்கு எனக்கு புரிந்திருக்கின்றது என்ன, அது அவ்வளவு சுலபமில்லை, ஐயே மெத்த கடினம், பொய்யாத பொன்னம்பலத்தை ஐயா இருக்கு, ரொம்ப கடினம் தெரியுது. ஆகவே அந்த தியாகத்தை செய்ய, தியாகத்தை அடைய நீங்கள் எனக்கு உபதேசம் செய்தருளுங்கள். உங்களால், இறைவனான உங்களால் உபதேசம் செய்யப்பட்டது எது? அந்த தியாகம். அந்த தியாகத்தை நான் எப்படி எவ்விதம் சாதையாமி அடைவேன், சம்சாதையாமி நன்கு அடைவேனோ, ரொம்ப அழகா சொல்றார்.
ஆக பகவான் இடத்துல எது வேண்டும் அது தெரிஞ்சு கேட்கணுமா, கொடுத்துடுவாரு. பகவானத்தை எது கேட்கணுமோ கட்டாயம் கொடுத்துடுவார். ஆனால் எது வேண்டும் கேட்குற பக்குவம் நமக்கு இருக்கணும். ஆயமலரத்தில் சொல்லுவார், உணர்த்தும் உனை நாடாது உணர்ந்தவையே நாடி இணக்கமுறும் என் ஏழ்மைதான் என்னே பராபரம். என்னுள்ள இருந்து அஞ்சேல் அஞ்சேல் என்று அடிமைக்கு அப்போது உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இறைவனே, உன்னை நாடாமல் இந்த உலகத்தில் இருக்க முன்னால் படைக்கப்பட்ட பொருள்களே நாடிக்கிட்டு இருக்கேன்னு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்க பொருள்களை கேட்டால் கொடுத்துடுறாராம். அவருக்கு கேட்டால் தான் கொஞ்சம் யோசிக்கிறாராம். யார் பெரியவன் தான்? அவர் அடையறதான் பெரியவன். உணர்த்தும் உனை நாடாது உணர்ந்தவையே நாடி இணக்கமுறின் ஏழமைன்னு சொல்லி சொல்றார். ஆக பகவான் இடத்துல எது வேண்டும் அதை கொடுன்னு சொல்லி கேட்கணும். இவர் தியாகம் செய்வதற்கு எனக்கு சக்தியை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறார். ஆக குருவிடத்துல 2 காரணத்துக்காக போகலாமா, ஞாபகம் வச்சுக்கணும். 2 இருக்கு நமக்கு தேவை இருக்கு. ஒன்று லோக்கல் விஷயங்கள் நிறைய இருக்கு. அடுத்து அறிவை கேட்கும் போகலாம். குருவானவர் ஞானியா இருந்தாருன்னா இந்த உலக விஷயம் வேணும்னாலும் அவர் அனுகிரகம் பண்ணுவார். உபநிஷத்துல சொல்லியிருக்கு, பகவானுக்கு நிகரான அந்த மகாத்மாக்கள் நீ எதை கேட்குறியோ அதுக்கும் அனுகிரகம் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்காக மட்டும் போனோமா யோசித்துக்கோ. அப்போ வேற எதுக்கு போனேன்னா, 2வது அறிவை பெறுவதற்காக போ. அதுதான் உனக்கு சிறந்தது, அதுதான் ஸ்ரேயஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக அறிவை கொடுங்கள். இது புத்தருடைய கதையை ஒன்று சொல்லுவாங்க. புத்தர் இடத்துல ஒரு அம்மா ஓன்னு அழுதுட்டு ஓடினாங்க. என்னன்னு கேட்டார். என் குழந்தை இறந்து போச்சு, அதை உயிர்ப்பித்து தர வேண்டும். புத்தருடைய இடத்துல இருக்க சித்தினால அதை பண்ணி தர முடியும். அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை, பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் மரணம் இல்லாத ஒரு வீட்டிலிருந்து ஏதோ ஒன்று சொன்னார், கொண்டு வாமான்னு சொல்லி சொன்னார். அந்த அம்மா போய் பார்த்து, அப்படி ஒருத்தர் வீடு இல்லை சுவாமி. அப்போ அவருக்கு ஒரு அறிவை கொடுத்தார். உண்மைதான் நீ கேட்கறது, இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க. குழந்தையுடைய இறப்பு பெரிய வருத்தத்துக்குரியது தான், அது இயற்கையில் நடந்து விட்டது தான், விதி. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, அவனை நீ நல்லா வளர்த்து கடைசியில் என்ன பண்ணுவான், அவன் வளர்ந்து பெரியவனாகி அவனுக்குரிய வாழ்க்கை வந்துடுவான். அவரை உன்னை விட்டுட்டு தான் போக போகிறான். அதுக்கு இப்போவே இயற்கை அப்படி பண்ணிடுச்சு. ஆனந்தமாக இரு, சந்தோஷமான ஆசீர்வாதம். தேவையானது வேறு. இந்த உதாரணத்தில் என்ன தெரியுதுன்னு சொல்லி சொன்னால், இந்த அறிவு நமக்கு இருக்கணும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம குழந்தைகளை பெற்று இருப்போம், நல்லா வளர்த்துருப்போம், அவ்வளோ அன்பை கொட்டி வளர்த்துருப்போம். எல்லாம் அவங்கவுங்க வளர்ந்த பிற்பாடு என்ன ஆகும், அவர்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை அமைஞ்ச பிற்பாடு நம்மோடையத்தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்க வாழ்க்கை அந்த காலத்தான் வேறு வழியில் எக்கனாமிக் கம்பல்ஷன் ஒன்றா இருக்கணும், ஒரே இதுவாக இருக்கும், ஒரே இடத்துல விவசாயம் இருக்கும், வீடு இருக்கும், ஒன்றா அப்பா தாத்தா 4-5 தலைமுறையாக ஒன்றா இருப்பாங்க. தாத்தா இருக்கும், இப்போ அம்மாவுக்கு அம்மா இருக்கும், அம்மாவுக்கு அம்மா இருக்கும், அத்தை இருக்கும், அப்படிலாம் எல்லாம் மாமலையும் சேர்ந்து இருக்கும். அது வேறு வாழ்க்கை. இப்போ அப்படி இல்லை. எல்லாருக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. வளருவாங்க, ஒரு உத்தியோகம் கிடைக்காது, இங்கே கிடைக்காது, வேறு இங்கே கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. அவங்கவுங்க ரொம்ப ஆனந்தமாக செட்டில் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த அப்பா அம்மா மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அப்படி வளர்த்துனேன் இப்படி வளர்த்துனேன், அவங்க என் கூட இல்லையே, என் கூட இல்லையே, பார்க்கல, வருத்தப்படுறாங்க. அதுக்கு இப்போவே நம்ம தயாராகிடணும். ஆமாம், அதனால தான் யாருன்னா கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா, கல்யாணம் ஆகும், ஞாபகம் வச்சுங்க. கல்யாணம் ஆன பிற்பாடு அவன் என்னை பார்க்கல போகலை மறுபடியும் அந்த குறையை சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவனுடைய அன்பை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் ஒரு பொண்ணு வர்றா. அந்த பெண் மேலே அவன் அன்பை செலுத்தினா அவங்களுக்கு பிடிக்காது கொஞ்சம் மனசில். ஏன்னா இதுவரையில் நம்ம அம்மா பின்னாலே முந்தானே சுற்றிக்கிட்டு இருந்தவன் இப்போ இன்னொரு பெண் வந்தவொடனே அவள் கூட அப்படின்னு சொல்லும்பொழுது அப்படி தானே இருக்கணும். அதுக்கு தானே செய்து வச்சுருக்கோம். அங்கே அப்புறம் வந்துடுது ஜகடம் வந்துடும். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா பார்க்கும்பொழுதே ஆமாம் அப்படி இருப்போம், நாம அப்படி தானே இருந்தோம், அப்படி தானே வாழ்ந்தோம். அது ஒரு அறிவு. ஆக குழந்தையை தருவது ஒன்று, அறிவை தருவது ஒன்று. ஆக தியாகம் செய்ய அறிவை தந்து உபதேசம் செய்யுங்கள். அறிவை நாம் பெறணும்னு சொல்லி சொன்னால் அதற்கான மனநிலை நமக்கு தேவை. ஆகவே இங்கே உத்தவர் அடைந்திருக்க மனநிலை என்ன, தன்னுடைய மனதில் உள்ள குறையை கண்டு கொண்டார். ரொம்ப முக்கியம். என்னிடத்துல என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. நிறைய பேர் அதுவே ஒத்துக்கிறது இல்லை. யாராவது சொன்னால் இன்னும் கோபம் கூட வரும் நமக்கு. அது எப்படி நீ சொல்லலாம்? முதல்ல நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குறை, பலம் என்ன, பலவீனம் என்ன, அது சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு. அவன்தான் சிஷ்யனுக்கு யோகியனானவன். அப்படி இருந்தாதான் சிஷ்யனாக இருந்து குருவிடத்திலிருந்து அறிவை பெற முடியும். என்ன அறிவு? தன்னுடைய புத்தி தோஷத்தை
அழகான சொல்களினால் வெளிப்படுத்துகின்றார். நாம சொல்லுவோம் இந்த புத்தி தோஷம்னா செவ்வாய் தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம் சொல்லுவாங்க. எல்லா தோஷத்தையும் பரிகாரம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். கல்யாணம் பண்ண பிற்பாடு என்ன ஆச்சு, ஒரே ஒரு தோஷம் இருந்தது. அது என்ன, சந்தோஷம். அதுவும் போயிடுச்சான். அதுபோல செவ்வாய் தோஷம், அந்த தோஷம்லாம் இல்லை. அவன் மனதில் இருந்தக்கூடிய அவனுடைய குறைகள், தோஷங்களை, குறைகளை எல்லாம் தான் தெரிந்து வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் கடினம். நாம் பொதுவாக மற்றவங்களுடைய குறைகள்லாம் சொல்லுவோம், தோஷத்தை சொல்லுவோம், கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். நம்முடைய தோஷம், நம்முடைய குறை பலகீனம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பற்றி மற்றவங்களை கேட்டிங்கன்னா அழகாக பயோடேட்டா சொல்லிடுவாங்க நம்ம கூட இருக்கிறோம். காரணம், எப்பவுமே நம்முடைய மனது நமக்கு சப்ஜெக்டாகவே இருக்கு. சப்ஜெக்டாக நாம் மட்டும் வச்சிருக்கிறோம், அது ஆப்ஜெக்ட் ஆகிறது கிடையாது. ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்முடைய மனசு என்ன, ஆப்ஜெக்ட். அவங்களுக்கு தெரிகின்றது, அதனால் தெரிந்து கொள்கின்றார்கள். ஐயா, அதான் ரொம்ப அழகாக சொல்கிறார். இவர் நல்லா தெரிஞ்சிருக்கு, அவருடைய குறை தெரிஞ்சிருக்கு, அவர் பலகீனம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தியாகம் செய்ய முடியலன்னு தெரிஞ்சிருக்கு. அந்த வார்த்தை தானே பகவானே உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, நான் உங்கள் கூட வந்துடுறேன், அழைச்சிட்டு போயிடுங்கன்னு சொல்லி சொல்கிறார். பகவான் சொல்கிறார், அதெல்லாம் நடக்காத விஷயம், நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லி சொல்கிறார். மேலும் விஷயங்களை நாம் அடுத்த அந்தரிவத்தில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.